மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் பள்ளி மாணவியின் கழுத்தில் கத்தியை வைத்து காதலிக்குமாறு மிரட்டல் விடுத்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் நிகழ்ந்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? பள்ளி மாணவியின் கழுத்தில் கத்தியை வைத்து தன்னை உடனே காதலிக்க வேண்டும், இல்லை என்றால் நிலைமை வேறு மாதிரி ஆகிவிடும் என மிரட்டிய காதலனின் காட்சிகள்தான் இவை. பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் காதலிக்கு கத்தி முனையில் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்து காதலிக்க வற்புறுத்திய இளைஞருக்கு அடுத்த சில நொடிகளில் நேர்ந்தது என்ன? அந்த பள்ளி சிறுமியை கடந்த சில மாதங்களாகவே பின்தொடர்ந்து சென்று காதல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் 18 வயதான ஆரியன் வாக்மலே. இளைஞரின் தொல்லை தாங்க முடியாத அந்த சிறுமி அவரை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் காதலியை வழிக்கு கொண்டு வர நினைத்த அந்த இளைஞர் கத்தியுடன் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் வழியில் பிற்பகல் 3:30 மணி அளவில் பசப்பா பெத்கரஞ்சை பகுதியில் சிறுமியை வழிமறித்த அந்த இளைஞர் அவரை கத்தி முனையில் மிரட்டல் விடுக்க ஆரம்பித்தார். இதை பார்த்து அதிர்ந்து போன பகுதி மக்கள் சிறுமியை விட்டுவிடுமாறு இளைஞரை வலியுறுத்தி இருக்கின்றனர். ஆனால் ஒரு முடிவுடன் இருந்த அந்த இளைஞர் சுற்றி நின்றவர்களுக்கு அசைந்து கொடுக்காமல் அனைவருக்கும் மிரட்டல் விடுக்க ஆரம்பித்தார். அப்பகுதியில் இருந்த 2 காவலர்கள் உதவியுடன் பொதுமக்கள் பலரும் அவரை கட்டுப்படுத்த முயன்றனர். அப்போது பின்புறமாக வந்த நபர் ஒருவர் அந்த இளைஞருக்கு தெரியாமல் பதுங்கி வந்து அவரை மடக்கி பிடித்தார். அதற்காகவே காத்திருந்த பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். இதில் அந்த சிறுமிக்கு கையில் லேசான காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஷாஹுபுரி காவல் நிலைய போலீசார் அந்த இளைஞரை பிடித்துச் சென்றனர். பிடிபட்ட இளைஞர் மீது போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் சிறுமியின் கழுத்தில் கத்தி வைத்து இளைஞர் மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது.